ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் அண்ட் மோர். இன்றைக்கி நம்ம இந்தியன் ஸ்டைல் மக்னி பாஸ்தா செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பு, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த ஹோல் வீட் பென்னே பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது இந்த பாஸ்தாவை போட்டு வேக வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி பாஸ்தா வீடியோலேயே சொல்லியிருக்கேன். உங்களோட பாஸ்தாவோட பேக்கெட்டில் எவ்வளோ நேரம் குக் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த நேரத்துக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கூழ் மாதிரி ஆகிடும். இப்போ நான் வேக வச்சு வடித்து எடுத்துகிட்டேன். அந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணியும் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட 1 இன்ச் அளவு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இது கூட காரத்துக்கு நான் வந்து 5-6 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு இந்த கிரேவிக்கு வந்து நல்லா, அதாவது இந்த சாஸ்க்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதை போட்டு ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இது கூட 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடியாட்ட வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாடியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகுனதையுமே கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, நான் வந்து 2 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய், அப்புறமா பெரிய வெங்காயம், இது வந்து நான் ரெண்டையுமே குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இது இல்லாமல் கூட செய்யலாம். இப்போ இந்த வெங்காயமும் குடமிளகாயும் வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம பாஸ்தா வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, அதனால் நான் வந்து 1/4 கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் பாஸ்தா பேக்கெட்டில் எந்த டைமில் வந்து சமைக்க சொல்லியிருக்காங்களோ அந்த டைம் அளவில் மட்டும் சமைங்க. அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் சேர்ந்தானா கூட உங்கள் பாஸ்தா கூழ் மாதிரி கொலன்னு ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு சிம்மில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பாஸ்தாவில் ஆட் ஆகும். அதனால் இந்த சமயத்தில் உங்கள்கிட்ட சீஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை போட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.